இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நெகிரி செம்பிலான் தேர்தலில் பரிசான் பரிகாத்தான் கூட்டணி அமைத்தாலும் எதிர்கொள்ள தயார். பக்காத்தான் ஹராப்பான் நம்பிக்கை. நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையே கூட்டணி அமைந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பக்காத்தான் ஹராப்பான் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜாசேகா பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த ஜொஹூர் மாநில தேர்தல் மற்றும் முந்தைய அரசியல் அனுபவங்களின் அடிப்படையில் எதிரணிகள் வகுக்கும் எந்த ஒரு அரசியல் வியூகமும் பக்காத்தான் ஹராப்பானை எந்த வகையிலும் பாதிக்காது என்று தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக தேர்தல் இயந்திரத்தை மேலும் வலுப்படுத்துவதிலும் கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதிலும் பக்காத்தான் ஹராப்பான் கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்போங் மந்தின் டாலாம் பகுதியில் இன்று நடைபெற்ற 2026 கம்போங் அங்காட் மடானி, ஸ்கோலா அங்காட் மடானி மற்றும் சந்துனி மடானி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்தனி லோ, பரிசான் பரிகாத்தான் கூட்டணி வியூகத்தை தாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்ததாகவும், என்றாலும் பக்காத்தான் ஹராப்பான் தாம் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற சொந்த பலத்தையே நம்பி செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2018 ஆண்டு முதல் மாநில மந்திரி பசா டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹரூன் தலைமையிலான நெகிரி செம்பிலான் மாநில அரசின் செயல்பாடுகளே மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெறுவதற்கான பக்காத்தான் ஹராப்பானின் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 4 முறை தாம் வெற்றி பெற்ற சிக்காமாட் தொகுதியில் இருந்து விலகியது தோல்வி அச்சத்தால் அல்ல என்றும், லிங்கி தொகுதியை பக்காத்தான் ஹராப்பானுக்கு பெற்றுத்தரும் நோக்கில் வகுக்கப்பட்ட தேர்தல் வியூகத்தின் ஒரு பகுதி என்றும் நெகிரி செம்பிலான் மாநில பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹரூன் தெரிவித்துள்ளார். அம்மாநில இடைக்கால மந்திரி பசாருமான அவர் சிக்காமாட் தொகுதியை தனது அரசியல் செயலாளர் உஸ்தாஸ் நோர் அஸ்மான் முகமட்டிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிக்காமாட் தொகுதி மீது தமக்கு மிகுந்த பாசம் உள்ளதாகவும், அங்குள்ள மக்களுக்கு என்றுமே நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் அமீனுடின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் லிங்கி மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திலேயே தமது விருப்பப்படி அங்கு போட்டியிட செல்வதாகவும் அமீனுடின் விவரித்துள்ளார். இதனிடையே லிங்கி தொகுதி நீண்ட காலமாக பரிசான் நேஷனலின் கோட்டையாக இருந்து வருவதால் அது எளிதான தொகுதி அல்ல என்பதையும் அமீனுடின் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெறும் வகையில் இந்த தொகுதியை மாற்றும் முடிவு மிக கவனமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2008 ஆண்டு முதல் சிக்காமாட் தொகுதியில் வெற்றி பெற்று வந்த நிலையில் அந்த தொகுதி தனது அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நினைவுகளை தாங்கி நிற்பதாகவும் அமீனுடின் ஹரூன் விவரித்துள்ளார். நாட்டில் சமையல் எண்ணெய் மானிய நிர்வாக திட்டம் தகுதியான மக்களை முழுமையாக சென்றடையவில்லை என்று PAC எனப்படும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தெரிவித்துள்ளது. 2019 முதல் 2025 ஆண்டு பிப்ரவரி வரை வழங்கப்பட்ட 10.879 பில்லியன் ரிங்கிட் மானியத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் PAC அறிக்கையை சமர்ப்பித்த அதன் துணை தலைவர் தெரேசா காக் இவ்விவரத்தை வெளியிட்டார். நாட்டில் சமையல் எண்ணெயின் உண்மையான தேவை மாதத்திற்கு 19,000 முதல் 30,000 மெட்ரிக் டன்கள் மட்டுமே. ஆனால் தற்போது 60,000 மெட்ரிக் டன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 1 கிலோ பேக்கெட் சமையல் எண்ணெய் தகுதியற்ற வெளிநாட்டவர்களாலும் வணிக நிறுவனங்களாலும் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிறது. தணிக்கை செய்யப்பட்ட 9 சமையல் எண்ணெய் பேக்கெட் நிறுவனங்களில் 2 நிறுவனங்களிடம் முறையான ஹலால் சான்றிதழ் இல்லை என்று தெரேசா காக் சுட்டிக்காட்டினார். Yang mendapati bahawa pengurusan kawalan harga dan subsidi minyak masak adalah kurang memuaskan atas beberapa perkara, iaitu A. Dasar sedia ada gagal memastikan agihan minyak masak bersubsidi disasarkan kepada golongan yang benar-benar memerlukan. B. Masih berlaku pelanggaran syarat jualan melibatkan pembelian melebihi had transaksi serta melebihi harga kawalan. மானிய எண்ணெய் சந்தையில் 67 விழுக்காட்டை அந்நிய நிறுவனங்களே கட்டுப்படுத்துகின்றன. உள்ளூர் அரசு சார்பு நிறுவனங்களான GLC பங்களிப்பு 10.6 விழுக்காடு மட்டுமே. இதன் தொடர்பில் இந்த முறைகேடுகளை தடுக்க மாதாந்திர ஒதுக்கீட்டை குறைக்க வேண்டும் என்றும், கோழி மற்றும் முட்டை விலையைப் போல சமையல் எண்ணெய் விலையையும் சந்தை நிலவரப்படி வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் நிர்ணயிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் டத்து மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் தலைமையிலான PAC குழு பரிந்துரைத்துள்ளது என்று தெரேசா காக்
தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு பரிசான் நேஷனலுடன் பாஸ் கட்சியானது தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக பெர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறிய கருத்தை பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமட் சம்சூரி முக்தார் மறுத்துள்ளார். பாஸ் கட்சியின் துணை தலைவருமான சம்சூரி இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநில தேர்தலுக்கான தேர்தல் ஒத்துழைப்பு குறித்து பரிசானுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்த தாமே அனுமதி வழங்கியதாக தெரிவித்துள்ளார். மேலும் மற்ற அரசியல் கட்சிகளுடன் நடைபெற்ற அனைத்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளும் தொடர்புகளும் பரிகாத்தான் நேஷனல் தலைவரான தமது ஒப்புதலை பெற்றே மேற்கொள்ளப்பட்டதாகவும் சம்சூரி முக்தார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் இன்று நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் இறுதியாக அங்கீகரிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை பாஸ், வவாசான், கராகான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு வழங்குவதற்கும் பரிகாத்தான் உச்சமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். பேரா மாநிலம் ஈப்போவில் இணைய மோசடி மையங்கள் என சந்தேகிக்கப்படும் 2 இடங்களில் போலீசார் நடத்திய தனித்தனி சோதனைகளில் 18 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 78,000 ரிங்கிட் மதிப்புள்ள உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த திங்கட்கிழமை ஈப்போ ஹில் பெருமாய் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தமன் தாசே இன்ட்ராவில் உள்ள லாலுவான் தாசே திமூர் 5 பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் 26 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட சீன நாட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சோதனையின் போது மின்னணு சாதனங்கள், மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவை இணைய வழி மோசடிகளில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுவதாகவும் முகமது அல்வி ஜைனால் தெரிவித்துள்ளார். பொதுவாக பெரியவர்களிடம் மட்டுமே காணப்படும் வகை 2 நீரிழிவு நோய் தற்போது 14 வயது சிறார்களிடமும் கண்டறியப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அவர் வெளியிட்டுள்ள தகவலில் இளம் வயதினரிடையே தொற்றாத நோய்கள் அதிகரித்து வருவது கவலைக்குரிய போக்காக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக இரத்த சர்க்கரை போன்ற பிரச்சனைகள் இளைஞர்கள் மற்றும் சிறார்களிடையே அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் NHSI என்ற தேசிய சுகாதார பரிசோதனை முன்முயற்சி திட்டத்தின் தரவுகளின்படி தொற்றாத நோய்கள் மற்றும் அவற்றுக்கான ஆபத்து காரணிகள் இளம் வயதினரிடையே தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். NHSI திட்டத்தின் கீழ் பரிசோதிக்கப்பட்டவர்களில் 11,751 பேர் 3.4 விழுக்காடு அதிக இரத்த சர்க்கரை அளவுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 900க்கும் மேற்பட்டோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் 30,170 பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதும் பரிசோதனையில் தெரிய வந்ததாகவும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். சபா மாநிலம் பினாம்பாங் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ வழிபாட்டு தலம் ஒன்றை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பாக 13 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட 5 இடைநிலை பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட காவல்துறை தலைவர் சாமி நியூட்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று புதன்கிழமை பூத்தாத்தான் பகுதியில் அம்மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் எந்த சமயத்தையும் அவமதிக்கும் நோக்கத்துடன் செயல்படவில்லை என்றும் சேதப்படுத்தும் செயலில் மட்டுமே ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவமானது பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 427 மற்றும் வழிபாட்டு தலம் அல்லது புனித பொருளை சேதப்படுத்துதல், அழித்தல் அல்லது அவமதித்தல் பிரிவான 295 கீழ் மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.